Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடிடிசி ரெக்ரூட்மெண்ட், அதாவது இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் சென்டர்லேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 14 அப்ளை பண்ணணுங்க. அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட், மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட் இருக்குங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஓ, செஃப், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈவெண்ட்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில், இஎன்எம், அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் அப்படின்னு சொல்லிட்டு 6 போஸ்ட் இருக்குது. அதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 6 lakh per annum இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 20 to 25 வேகன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 yearsக்குள்ளே இருக்கீங்களா அப்ளை பண்ணலாம். மேலே இருக்கக்கூடிய 5 போஸ்ட்டுக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு மட்டும் 32 yearsக்குள்ளே இருக்கீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஓக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி அல்லது 3 year டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 3 years ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செஃப், அதாவது டிகிரி அல்லது 3 year டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 3 years ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்போ ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது குக் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈவெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அல்லது 3 years டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது ஏதோ ஒரு டிசிப்ளினில் டிகிரி, இப்போ நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன், எனி டிகிரி ப்ளஸ் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஒரு டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் வித் அட்லீஸ்ட் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில், பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் ஒரு 2 years போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரெஃபரபிள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், பேசிக்காக எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இஎன்எம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் இன்ஜினியரிங் முடிக்கல அப்படின்னாலும் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசேரபிள், அதாவது ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சச்சஸ் எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், பேசிக்கான கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் டிகிரி இன் லா, அதாவது யூஜி டிகிரி என்ன முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎல் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை டேரெக்டாக 5 years பிஏ பிஎல் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் மினிமம் 55% மார்க் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசேரபிள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், அதில் ஏதோ ஒரு ரெலவெண்ட் டிசிப்ளினை சூஸ் பண்ணி லேபர் லா, கமர்ஷியல் ஆர் பிஸ்னஸ் லா, எஸ்டேட் மேட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசிப்ளினை சூஸ் பண்ணிட்டு அதில் மாஸ்டர்ஸ் முடிச்சிங்க டிசேரபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மினிமம் 5 years நீங்கள் யூஜி முடிச்சிட்டோ, அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிட்டோ அல்லது மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டோ ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 years ஒரு வக்கீல் ஜூனியர் அட்வொகேட்டாவோ அல்லது லா எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லெக்சரர் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ஹெச்டி நேஷ்னல் ஹெல்த் கேர் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்ப்ளீட், நேஷ்னல் ஹெல்த் கேர் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிருக்கணும். ப்ளஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்சி முடிச்சு, அதாவது யூஜி ப்ளஸ் பிஜி முடிச்சிங்க டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் யூஜி மட்டும்தாங்க முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 30 to 32 yearsக்குள்ளே இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 500 பே பண்ணணும். எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுங்க. சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 4.9 lakhsலேருந்து 6 lakhs per annum. ஸோ அப்ராக்சிமேட்டாக மந்த்லி இந்தியன் சேலரி மினிமம் 50,000 இருக்கும்.
செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறீங்க எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட், அதாவது இப்போ செஃப்க்கு லாக், ஸோ எந்தெந்த இதுக்கு ட்ரேட் டெஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பாஸ் ஆகிறீங்க, அப்படி பாஸ் ஆகி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இதுதான் இதுக்குண்டான செலெக்ஷன் ப்ரொசீஜர். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் March 14 அப்ளை பண்ணணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்மளோட சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் கேட்டிருக்க பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு ரெக்கவர்டான எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஃபீஸ் பே பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகே வித் ஜிகே. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.